விஸ்வாவசு ஆண்டுல வந்து புதிய நோய் தொற்றுகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போ போன அந்த கோவிட்டில் அதே மாதிரியே ஒரு வேரியண்ட் ஒன்று வருது. இந்த வேரியண்ட் யூரோப், சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அதே மாதிரி சீனாவில் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் சின்ன சின்ன ஆளுங்களுக்கு குழப்பமாயிடுவாங்க. சில ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து சில ஆளுங்க வந்து அங்கே இறக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அங்கே சில மிருகங்களுக்கும் அந்த நோய்கள் வந்து ஏற்பட்டு அங்கே சில மிருகங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க. அது இல்லாமல் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, இல்லை கர்நாடகா, இது வந்து ஒரு காலத்தில் இருந்த நோய், கக்குவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வரக்கூடிய நோய் வந்து அதே மாதிரியாக சளி வர்றது, ஒரு 10 நாள் இருக்குது. அந்த காப்ஸுகள் அதிகமாக வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நிலைமைகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். பர்டிகுலராக இந்த மே மாதம் எண்டு இல்லைன்னா ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் அதாவது 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சுகாதார அதுக்கான முன்கூட்டியே வந்து செயல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த நோய் அங்கங்கே வந்து பர்டிகுலராக சின்ன சின்ன பசங்களுக்கு, இந்த குழந்தைகளை சில ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நிலைமைகள் இதை ஏற்படுத்த பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வழிமுறைகள் பிள்ளைகளுக்கு உணவுகள் வழிகள் கரெக்டாக செயல் பண்ணினோம்னா இந்த நோயிலேருந்து தவிர்த்துலாம். மோஸ்ட்லி வராது. இருந்தாலும் இந்த ஆந்திரா, கர்நாடகா, இல்லை அதர் ஸ்டேட், இல்லை டெல்லி, இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன்.